Dear students, good morning. Degrees of comparison next model பார்க்கலாம். Adjectives ஒரு மாடலா பார்த்துட்டு இருக்கோம். Degrees of comparison adjective எழுதலாம், adverb எழுதலாம். Adjective ஒரு மாடலா பார்த்துட்டு வரோம். இதெல்ல 4th and 5th மாடல். நம்ம ஸ்டூடண்ட்ஸ்லாம் பேஜ் நம்பர் 14 and 15 எடுத்துக்கங்க. நம்ம ஸ்டூடண்ட்ஸ்மே நம்மளோட ஃபீஸ் கட்டி படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஒர்க் புக் அனுப்புறோம். அந்த ஒர்க் புக்ல கிளாஸ் முடிஞ்சாவட்டு இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்துருக்க எக்ஸசைஸ் எல்லாம் எழுதி ஆன்சர்ஸ் படிச்சு காட்டுவீங்க பிட்வீன் 8 PM 10 PM. ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறேன். ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 4:30 to 7:30 தான் கிளாஸு. ஸோ ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பிட்வீன் 8 PM 10 PM நைட் 8:10 படிச்சு காட்டுவீங்க. அதுக்காக நான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான். whoever aspire to study, யாரெல்லாம் படிக்கணும்னு ஆசைக்காக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ அவங்களாம் பேஜ் நம்பர் 14 and 15 பார்த்துக்கோங்க நம்மளோட ஒர்க் புக்கில். பாசிட்டிவ் எப்படி இருக்கும்? நிறைய தடவை சொன்னதுதான் போல மிகன்னு இருக்கும். கம்பேரிட்டிவ் எப்படி இருக்கும்? விட மிகன்னு இருக்கும். சூப்பர்லேட்டிவ் எப்படி இருக்கும்? வெறும் மிக இருக்கும். நம்ம தமிழில் பேசும்போது சில சமயம் மிக மிகன்னு கூட சொல்லுவோம். புரியுதா? சரி, இங்கிலீஷை பார்க்கலாம். புத்தாண்டு தீபாவளியை போல மிக முக்கியமானது இல்லை. 2 ஃபங்க்ஷன் இருக்கு. தீபாவளின்னு ஒரு ஃபங்க்ஷன், நியூ இயர் ஒரு ஃபங்க்ஷன். அதில் நியூ இயர் வந்து தீபாவளி அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லைப்பா அப்படின்னு ஒருத்தரோட அபிப்பிராயம். நியூ இயர் இஸ் நாட் ஆஸ் இம்பார்ட்டன்ட் அல்லது ஸோ இம்பார்ட்டன்ட் ஆஸ் தீபாவளி. ஆஸ் ஸோ ரெண்டு எதுனா போடுவோம் கஷ்டம். சில ஸ்கூலில் சாரோ மிஸ்ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நெகட்டிவ் வந்துன்னா ஸோ போடணும்னு சொல்லுவாங்க. அதை ஃபாலோ பண்ணுங்க மார்க் வாங்கிறதுக்கு. ஆஸ் ஸோ ரெண்டுமே அட்வர்ப் தான். புரியுதா? இந்த ஆஸ் அட்வர்ப், இந்த ஆஸ் ப்ரிபோசிஷன். ஞாபகம் வச்சுக்கோங்க. நியூ இயர் இஸ் நாட் ஆஸ் இம்பார்ட்டன்ட் ஆஸ் தீபாவளி. இப்போ கம்பேரிட்டிவ். தீபாவளி புத்தாண்டை விட மிக முக்கியமானது. தீபாவளி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் நியூ இயர். தீபாவளி புத்தாண்டை விட மிக முக்கியமானது. விட மிக வந்ததுன்னா கம்பேரிட்டிவ். இப்போ சூப்பர்லேட்டிவ் பார்க்கணும். புத்தாண்டு தீபாவளி இரண்டில் தீபாவளி மிக முக்கியமானது. 2 நவுன் கம்பேர். நல்லா கவனிங்க இந்த சாப்டர், இந்த மாடல் நல்லா கவனிங்க. 2 நவுனை வச்சு கம்பேர் பண்ணும்போது 2ல் ஒன்னோட ஒன்று பெட்டராக இருந்ததுன்னா சூப்பர்லேட்டிவ் எழுதும்போது தி போட்டு கம்பேரிட்டிவ் போடணும். இந்த இடத்துலையும் கம்பேரிட்டிவ் போட்டிருக்கு, இந்த இடத்துலையும் கம்பேரிட்டிவ் மோர் இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கு. என்ன சார் டிஃபரன்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல கம்பேரிட்டிவ் டிகிரி போட்டு பக்கத்தில் தேன் வந்துருக்கு. இந்த இடத்துல கம்பேரிட்டிவ் டிகிரிக்கு முன்னாடி தி வந்துருக்கு. தி எங்கே போடுவோம்? சூப்பர்லேட்டிவ் தான் போடுவோம். கரெக்டாக? கன்ஃபியூஷன் இருக்கும், கரெக்டாக கற்றுக்காங்க. ஸ்பாட் ஏரஸில் கேட்பாங்க. தீபாவளி இஸ் த மோர் இம்பார்ட்டன்ட் எதில்? இரண்டில். ஆஃப் த டூ. அந்த டூன்ற நவுன் என்னன்னு எழுதணும். அந்த 2 நவுனோட பேரை எழுதணும். ஆஃப் த டூ போட்டு அந்த 2 நவுனை எழுதணும். வித்தியாசம் புரியுதா ரெண்டுத்துக்கும்? அடுத்த மாடல் 5th மாடல். காஃபி உடல் நலத்துக்கு தேநீரை போல மிக தீங்கானது. போல மிக பாசிட்டிவ். காஃபி இஸ் as harmful as tea for health. காஃபி தேநீரை போல உடல் நலத்திற்கு மிக தீங்கானதாக இருக்கிறது. இந்த இடத்துல இருக்கிறது பீவர்ப் இருக்கு. தமிழில் நம்ம அட்ஜெக்டிவ் காம்ப்ளிமெண்ட்லையோ நான் காம்ப்ளிமெண்ட்லையோ பேசினோம்னா பீவர்ப்பை போட்டு முடிக்கிறது. சரி, காஃபி உடல் நலத்திற்கு தேநீரை விட மிக தீங்கானது இல்லை. இந்த மாடலில் தான் கம்பேரிட்டிவ்ல நாட் வரும். புரியுதா? அதான் 2 நவுனை கம்பேர் பண்ணுது. ஏற்கனவே 3rd மாடலில் கம்பேரிட்டிவ் நாட் வந்திருக்கும். அதெல்லாம் மோர் தேன் 2 கம்பேர் பண்ணுறது. இந்த 2 மாடல் தான் 2 நவுனை கம்பேர் பண்ணுறது. இந்த 2 நவுனை கம்பேர் பண்ணுற மாடலில் இந்த மாடலில் தான் கம்பேரிட்டிவ்ல நாட் வரும். இந்த மாடலில் பாசிட்டிவ்ல நாட் வரும். எல்லாம் சின்ன குழு ஞாபகம் வச்சுக்கோங்க. காஃபி உடல் நலத்திற்கு தேநீரை விட மிக தீங்கானது இல்லை. காஃபி இஸ் நாட் மோர் ஹார்ம்ஃபுல் தேன் டீ ஃபார் ஹெல்த். இந்த மாடலுக்கு சூப்பர்லேட்டிவ் எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க. கேட்கறதில்ல. எழுத முடியாதெல்லாம் கிடையாது. தமிழில் என்ன நினைச்சாலும் இங்கிலீஷ் எழுதலாம். இப்படி தான் கொஞ்சம் பேர் சொல்லிட்டு இருக்காங்க. சாரி, ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸில் பேசிவ் வாய்ஸ் 12 டென்ஸுக்கு எழுத முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நிறைய ஒரு புக்லேயே 8 டென்ஸு தான் பேசிவ் வாய்ஸ் எழுத முடியும் போட்டிருக்காங்க. 12 டென்ஸுக்கு பேசிவ் வாய்ஸ் எழுதலாம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எழுதுவாங்க 12 டென்ஸுக்கும்.
ஸோ இதை சூப்பர்லேட்டிவ் எழுதணும்னா எப்படி எழுதலாம்? None of the two is the more harmful of the two. பிராக்கெட்ல காஃபி அண்ட் டீ அவ்வளவுதான். ரெண்டு நவுனை கொடுத்துருக்கிறதுனால ரெண்டு நவுனை கொடுத்து கம்பேரிட்டிவ் எழுதுறதுனால பிராக்கெட்ல இந்த ரெண்டு நவுனை போட்டுருக்கோம். None of the two is the more harmful of the two. போட்டு பிராக்கெட்ல காஃபி அண்ட் டீ. எக்ஸாம்ல கேட்க மாட்டேன்னா கன்ஃபியூஸ் பண்ணிக்காது. உங்களுக்கு எழுதணும் இந்த மாதிரி ஏதாவது பேசணும்னு ஆசையா இருந்தால் பேசணும். புரியுதா? ஸோ இந்த மாடலுக்கு சூப்பர்லேட்டிவ் சொல்ல முடியாது, சூப்பர்லேட்டிவ் எழுத முடியாது, அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது கிராமரில். என்ன நினைச்சாலும் இங்கிலீஷ் எழுதணும். சரி, புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாமா? குட் நைட் சொல்லிடலாமா? நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பேஜ் நம்பர் 14 and 15 பார்த்துக்கோங்க. கிளாஸ் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க இந்த 2 நம்பருக்கு கால் பண்ணுங்க. குட் நைட்.